வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் வந்து 9:25 ஆகுது. ஓகே, அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,950 சியும் 18,250 பியும் தான் வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி இது 150ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்து டக்குன்னு இறங்கிருச்சு. அதுக்கு மேலே உள்ளது ஆல்மோஸ்ட் 17,900 பார்த்தீங்கன்னா 190ல் இருக்குது. ஸோ அது செலக்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்காது. ஸோ 17,950 சியும் 18,250 பியும் செல்லிங் செட் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரு ஆகிடலாம்னு நினைக்கிறேன். நானுமே என்ட்ரு ஆகிறேன். 100 190க்கு போட்டுப்போம். ஒரு சின்ன ரிட்ரெஸ் ஆச்சுன்னா நம்ம கிடச்சிரும். எஸ் போட்டேன், ஆனால் ஆகலான்னு நினைக்கிறேன். 190 191க்கே போட்டு வச்சிருக்கேன். எஸ் 191க்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்ப்பாங்க 191க்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் பிஇ சைடில். ஸோ நான் இன்றைக்கி செல்லிங்கும் போகலாம் அப்படின்ட்டு, ரெண்டு சைடும் போகலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுலேயும் ஒரு போட்டு வைப்போம். 139க்கு செல்லிங்கும் போட்டுக்கிறேன். ஐ திங்க் எஸ் செல்லிங்கும் ஆகிடுச்சு. பொசிஷன் காட்டலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பி வந்து 191ல் என்ட்ரு ஆகிருக்கேன். ஓகேங்களா, அண்ட் சி வந்து 139 செல்லிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேர் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் பை பண்ணி, அதாவது நம்ம டைரெக்ஷன் வந்து என்ன, டவுன் சைடு. ஓகேங்களா, ஸோ பிஇ சைடு போகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா சியும் செல் பண்ணுறோம். ஓகே, அதாவது இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட நம்ம ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் பண்ணோம்னா என்ன ப்ரைஸ் வருமோ அந்த ப்ரைஸில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பிஇ பை பண்ணிட்டு சிஇ செல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இன்கேஸ் மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் நின்றுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா சிஇ செல்லிங்கில் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, 13 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இப்போ கரண்ட் ப்ராஃபிட் இப்படி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம இது ஸ்டாப் லாஸையும் டார்கெட்ஸையும் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செல் சைடில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது. இதுதான் வந்து ஆப்ஷன் டிகே. ஓகே, சாரி, ப்ரீமியம் டிகே. இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் நம்ம ஃபேவராக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல் சைடில் டார்கெட்ஸ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், பையிங் சைடில் வந்து ஏறவே இல்லை ப்ரீமியம். ஓகே, நம்ம டார்கெட்ஸையும் இதையும் போட்டுடலாம், ஸ்டாப் லாஸையும் போட்டுடலாம். ஸோ அது எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து கிரியேட் ஜிடிடின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ப்ரைஸ் நமக்கு வந்து 162ல் ட்ரிகர் ஆகி 160ல் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் 218க்கு ட்ரிகர் ஆகி 220க்கு செல் பண்ண. 218 வரும்போது ப்ரைஸ் பிளேஸ் ஆகிடும், ஆர்டர் பிளேஸ் ஆகிடும் சிஸ்டமில். அண்ட் 220 வரும்போது நம்ம டார்கெட் கிடச்சிரும். இதுதான் இதோடைய அர்த்தம். ஓகேங்களா, பிளேஸ்னு கொடுத்துட்றோம். ஓகே, சிமிலர்லி செல் ஆர்டருக்கும் அதே போல் போட்டுடலாம். செல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 168 வரும்போது ட்ரிகர் ஆகட்டும், அண்ட் 169 போடுறோம். ஸோ தட் அது 168 ட்ரிகர் ஆச்சுனாலே நமக்கு அது செல் ஆகிடும். அண்டு இது செல்லிங் ப்ரைஸ் வந்து 112க்கு ட்ரிகர் ஆகட்டும், அண்ட் 111க்கே எக்ஸிட் ஆகிருங்க. ஏன்னா நிறைய முறை இந்த 111 வரைக்கும் தான் வருது செல் சைடில். ஸோ அதனால we will not take சான்ஸு. ஸோ அதை போட்டு வச்சுருவோம். ஓ சாமாங்க, முடிஞ்சுது, டக்குன்னு முடிச்சா, ரெண்டும் முடிச்சிருச்சு. ஓகே, சூப்பர், செம ஃபாஸ்ட்டு. தேர்ஸ்டே இப்படி ஒரு ட்ரேடை நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம ஃபாஸ்ட்டாக முடிச்சுதுங்க. சூப்பர் சூப்பருங்க இன்னைக்கு.
அவ்வளோதாங்க. இன்னைக்கு சார்ட்டே கூட பார்க்கல ஆக்சுவலி. செம்ம ஃபாலு. இது சூப்பரு. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறேங்க. லைக் பேங்க் நிஃப்டியில் செல் சைட் போயிருங்க. ஓகேங்களா. 450க்கு செல் பண்ணி வச்சுருக்கேன். 41,600 பிஇ இந்த மணி. ஓகேங்களா. என்ன கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த டாட் லெவல் சப்போர்ட் எடுத்து நிற்கிது. ஓகேங்களா. அண்ட் மார்னிங் பிஃபோர் 12 o'clock வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ 600 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருச்சு. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு இது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ 12 o'clock முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபால் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக செகண்ட் ஹாஃபில் 12:30க்கு அப்புறமா, அதாவது 12 to 12:30 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் இதில் வந்து 50% வரைக்கும் ரிகவர் ஆகிடும். ஏன் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு நார்மலி புட் ரைட்டிங் அண்ட் கால் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னாலே, அதாவது செல்லிங். ஓகே, ரைட்டிங்கிறது வந்து செல்லிங்னு அர்த்தம். ஸோ செல் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய மார்ஜின்ஸ் வேணும். ஸோ அப்போ ஹியூஜ் குவான்டிட்டியில் செல் பண்ணுறது யாருன்னா மெயின்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்களாம் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இவங்களுக்கு கால் ரைட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த இடம் வர வரைக்கும். ஓகேங்களா. நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. புட்டோட ப்ரீமியம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே. அப்போ புட் ரைட்டர்ஸ் எப்போ ப்ராஃபிட் பண்ணுறது? மார்க்கெட் மேலே போனால் தானே அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதில் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்வால்வ்டுங்கிறதுனால மார்னிங் இந்த மாதிரி நடந்ததுன்னா நார்மலாக அவங்க என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ தட் தே வில் மேக் ப்ராஃபிட்ஸ் ஆன் புட் ரைட்டிங். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஒரு சினாரியோ தெரியுது அப்படின்னா, பட் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா, ஏன்னா எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சின்னதாக ஒரு லாட்ஸில் செல்லிங் சைட் போகலாம். இப்போ ஏன்னா செல்லிங்கில் வந்து என்னென்னா இப்படி ஸ்லோவாக போச்சுன்னு வைங்க, நமக்கு வந்து ப்ரீமியம் டிகேவும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பெட்டர் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் பையிங் போகிறத விட. கேபிட்டல் கம்மியாக இருக்கவங்க பெரிய டார்கெட் வச்சுக்காதீங்க. சின்ன டார்கெட்டில் வந்து தே கேன் கோ ஃபார் எ பை. ஸோ இப்போ நம்ம டாட் டு டாட் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. அதன்படியே இங்கேருந்து யாராவது ஒருத்தர் பையிங் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே. ஆல்ரெடி 100 பாயிண்ட்ஸ் வந்து இது மூவ் ஆயிருக்கு. ஸோ ஐடிஎம்மில் தான் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஈஸியாக உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட்டு. ஓகே. ஸோ வெயிட் பண்ணுறேன். நான் வந்து அட்லீஸ்ட் இது வந்து 41,450 இல்லை 500 கிட்டையாவது வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். 450க்கு இதை செல் பண்ணியிருக்கோம். 150க்கு எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவோடு இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் அப்சர்வ் பண்ணதுக்கு இவ்வளோ கூட ப்ராஃபிட் பண்ணலன்னு அப்புறம் எப்படி இல்லைங்களா. 100 குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுருக்கேன் 450 ருபீஸ்க்கு. 1:4 ரிஸ்க் ரிவார்டுக்காக வெயிட்டிங்க. ஓகே. ஸோ இதை விட ஒரு பெட்டர் இது கிடைக்காது இல்லையா. பார்க்கலாம். நம்ம கன்விக்ஷன் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் மேலே போகணும். அட்லீஸ்ட் 500 வரைக்கும் போகணும். 41,500 1:4 வச்சுருக்கோம். இன்கேஸ் ஏன்னா இது இந்த மணி இல்லையா, ஜீரோ ஆகாது. இன்கேஸ் 41,600க்கு மேலே போச்சுன்னா தான் இது வந்து ஜீரோ ஆகும். ஒரு 41,400 41,500 லெவல்ஸில் இருந்ததுன்னா இது ஜீரோ ஆகாது, 100 ருபீஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து 50% வந்ததுன்னா எடுக்கலான்ற இதில் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு 250க்கு. பட் 261 வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ 1:30 இனி தெரிஞ்சிடும் இதோடைய டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது. இன்கேஸ் இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ மேலே கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் எஃப்ஐஎஸ். ஸோ இதை வந்து டக்குன்னு இப்போ வந்துடும். அதனால் கொஞ்சம் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நான்.
நம்ம டார்கெட் கிட்ட வருது. வெயிட் பண்ணுவோம் நம்ம இன்னும் கொஞ்சம். இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஃப்ளோவில் போச்சு அப்படின்னா நம்மளுடைய 120 180 நான் இப்போ ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 180 கிடச்சிரும். 400 ஆப்ஷன் செயின்லையும் நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஜஸ்ட் இன்னொரு 10 பாயிண்ட்ஸு 191.2ல் இருக்குது. 180க்கு நமக்கு டார்கெட் கிடச்சிரும். 188 அடிச்சிருச்சிங்க. ஓகே, டன்னு. டார்கெட் டன். ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, இன்னைக்கு ட்ரேட் கம்ப்ளீட்டடுங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே போல் தான் நடந்திருக்கு. ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.